வணக்கங்க. நம்ம வைரம் விலாகுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா, குரோம்பேட்டையில் உள்ள ஒரு பகுதியான ஜமீன் ராயப்பேட்டையில் உள்ள படவேட்டம்மன் கோவிலின் ஆடி மாத திருவிழாவை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கடந்த 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆடி மாத திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. படவேட்டம்மனுடைய இயற்பெயர் ரேணுகாம்பாள். அவங்க ஆரணியில் உள்ள படவேடு என்ற கிராமத்திலேருந்து எடுத்துகிட்டு வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இந்த கோவில் ரொம்ப பழமையான கோவில், ரொம்ப அழகாக இருக்கும். இந்த கோவிலில் ஆகம விதிப்படி சாஸ்திர சடங்குகளும் கரெக்டாக செஞ்சுட்டு வர்றாங்க. இந்த ஆடி மாத திருவிழாவை எப்படியும் சுமாராக ஒரு 5 லட்சம் பேர் பங்கேற்று அம்மனுடைய அருளை பெற்றிருப்பாங்க. இந்த அம்மன் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. வேண்டவங்களுக்கு வேண்டின வரம் கொடுக்கும். இந்த ஊரில் அந்த திருவிழா 12 நாள் நடக்குதுங்க. அந்த கோவிலில் தினமுமே மதியம் அன்னதானம் கொடுக்குறாங்க. அது பெரிய ஒரு சிறப்பான விஷயம். 5 நாள் 3 வேளையும் அன்னதானம் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட அந்த திருவிழாவுக்காக 1 கோடி ரூபாய் வரைக்கும் எல்லோரும் சேர்ந்து செலவு பண்ணுறாங்க. ஜாதி மதம் பார்க்காம எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து இந்த திருவிழாவை நடத்துகிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் ஒரு 6-6:30 மணிக்கு தீமிதியல் நடத்துவாங்க. இந்த அம்மனுடைய சிறப்பு என்னென்னா, ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக ஒரு சின்ன ட்ராப்பாவது மழை துளி பெய்யுங்க. அது நான் கிட்டத்தட்ட 20-25 வருஷமாக நான் அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னால் பெரிய ஆச்சரியமாக இருக்கும் எனக்கு அந்த விஷயம். இப்போ இந்த முடிஞ்ச வருஷம் 324வது தீமிதி திருவிழா. அந்த தீமிதி திருவிழாவிலேருந்து ஒரு சில துளிகளை நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், ஜமீன் ராயப்பேட்டை முழுவதுமே இதே மாதிரி அலங்காரம், பாட்டு, ஃபுல்லாக கடை வீதிங்க. கோயிலை சுற்றி இருக்கிற 4 வீதியும் இப்படி தாங்க ஒரு பெரிய கொண்டாட்டமாக இருந்துச்சு. 5 நாளும் ஃபுல்லாக கூட்டம் நிரம்பி வழிஞ்சுதுங்க. கிடைக்காத பொருளே கிடையாதுங்க, எல்லா பொருளும் கிடச்சிது. இந்த ஊரில் இன்னொரு சிறப்பு என்னென்னா, இந்த அம்மனோட அருள் எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி இந்த ஊர்லேருந்து வெளியில் போனாலும் மாப்பிள்ளையும் கூப்பிட்டுட்டு இந்த ஊருக்கு வந்துடுவாங்கங்க. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், 1-2 பேர் இல்லை, நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். இது இந்த அம்மனுடைய சிறப்பு. அந்தளவுக்கு இந்த ஊர் பொண்ணுங்க மேலே பாசமாக இருப்பாங்க. இந்த ஊரில் தொழில் தொடங்கி யாரும் நஷ்டப்பட்டவங்க யாரும் கிடையாதுங்க. நானும் இந்த ஊரில் ஒரு பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி வரைக்கும் நல்லா தாங்க வச்சுருக்குறாங்க. இந்த ஊர்லேருந்து கல்யாணம் ஆகி போன பொண்ணுங்க, வேலை விஷயமாக வெளியில் போனவங்க எல்லாருமே இந்த திருவிழாவுக்கு ஒவ்வொரு வருஷமும் வந்துடுவாங்கங்க. ஒரு ஜமீன் ராயப்பேட்டையே கோலாகலமாக இருக்கும். இது கோயிலினுடைய முகப்பு. இதில் அந்த லெஃப்ட் சைடில் தான் உங்களுக்கு தீமிதியல் நடக்கும். கூட்டம் அதிகமாக இருந்ததுனால அது நேரடியாக போய் எடுக்க முடியல. உங்களுக்கு தீமிதியல் ரெக்கார்டில் காமிச்சிருக்கேன். இது கோயிலினுடைய கோபுர வாசலுங்க. அலங்காரம்லாம் அருமையாக இருந்துச்சுங்க. இதில் செல்ல பிராணிகள்லாம் வேறு எடுத்து போட்டிருக்கேன் பாருங்கள். இவங்கெல்லாம் எப்போயுமே கோவிலில் இருக்கிறவங்க. அங்கே நெருப்பு தீ மிதிக்கிறதுக்கு நெருப்பு மூட்டிட்டு அந்த நெருப்பு கங்கை எடுத்துகிட்டு அம்மன் மடியில் வேப்பலையை வச்சு அந்த கங்கை வச்சு கட்டிட்டு தாங்க நெருப்பு மெரிக்க ஆரம்பிப்பாங்க. அம்மன் வீதி உலாவுக்கு கிளம்பிகிட்டு இருக்கு. 5 நாளுமே அம்மன் வீதி விழா போகுங்க. படவேட்டம்மன் கோவிலில் ரேணுகாம்பாள் மட்டுமல்லாமல் காசி விஸ்வநாதரும் விசாலாட்சியும் இருக்கிறாங்க. கால பைரவர், இவர் கோபிங்க, அந்த கோயிலோட செல்லப்பூனை. நாகாத்தம்மன், விநாயகர் இருக்கிறாங்க. சண்டிகேஸ்வரர், முருகர், வள்ளி தெய்வான, துர்க்கையம்மன், நாகாத்தம்மன், விநாயகர், அரச மரத்தடி, இவங்க நவகிரகங்க. இது இல்லாமல் இந்த வருஷம் புதிய வளப்பாக
இந்த ஆடு வந்து ராமு வந்து சேர்ந்துருக்காருங்க. இவர் பேர் ராமு. இந்த ஆடி மாத திருவிழாவுடைய ஒரு சில துளிகளை உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன், பார்த்துருப்பீங்க. வாய்ப்பு கிடைச்சவங்க அடுத்த வருஷம் இதே ஆடி மாதம் 4வது வாரம் ஞாயிற்றுக்கிழமை இந்த திருவிழா நடக்கும். வந்து கலந்துக்கங்க. கலந்துக்கிட்டு அம்மனுடைய அருளாசியை பெற்றுங்க. இந்த அம்மனை பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு தகவல் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வைரம் விலாகை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கங்க.